டைம் இல்லைங்க, எனக்கு டியூட்டி பார்க்கணும். அதாவது எமர்ஜென்சி ஒர்க்கர் எனக்கு டைமே கிடையாது. 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கணுங்க. எந்த நேரம் எங்கே போகணுங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் முழு நேரமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப சிரமப்பட்டுங்க. எனக்கு யாரும் வந்து சொன்ன மாதிரி ஹெல்ப் அதிகமாக இல்லைங்க. என்னோட ஒர்க் பண்ணவங்க அதிகமாக ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பழைய ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அப்புறம் வந்துங்க அந்த அரிசி ஒரு 10 கிலோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நான் வந்து இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. இந்த வாழைப்பூண்டு நாவல் ஜிஎம்ஆர் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே யாராவது லீவ் எடுத்தா மாதத்தில் ஒரு 10 நாள் அந்த காசை வந்து நான் இதில் செலவு பண்ணுறேங்க. ரெண்டாவது எனக்கு பென்ஷன் வருங்க. என் குடும்பத்துக்கு வந்து பென்ஷன் வருது. ரொம்ப சிரமத்தின் மத்தியில் இதை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்குங்க, இன்னைக்கு நான் இது யாருக்கும் தெரியாதுங்க. அதிகமாக தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஏதோ ஒரு சில பேர் பார்ப்பாங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து யூடியூப் சேனல் அது யாரும் பார்க்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லைங்க. நான் வந்து 21 அந்த யூடியூப் சேனல் போட்டுருக்கிறேன். அதை அதிகமாக யாரும் பார்க்கறது இல்லை. சப்ஸ்கிரைபே கிடையாதுங்க. ஒரு 900 சப்ஸ்கிரைப் இருக்குதுங்க. இது வியூவர்ஸ் வேணா ஒரு 1,82,000 பேர் இருக்குதுங்க பார்க்குறாங்க. வந்து யாரும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி நம்ம வந்து சரி பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு உண்மை இல்லைங்க. நான் என்னுடைய சொந்த முயற்சியில் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் அடிக்கடி போவேங்க, பார்ப்பேன். வந்து சரி எனக்கு ஒரு எண்ணம் தோணல. இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது நான் வந்து பார்த்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மேனேஜர் சார் இருந்தாருங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டேன். அவர் வந்து சார்கிட்ட சொல்லிக்கிறாங்க, செக்ரட்டரி சார்கிட்ட சொல்லிக்கிறாரு. அவர் என்னை கான்டாக்ட் பண்ணாருங்க. அப்புறம் என்னுடைய அந்த சேவைகள் எல்லாம் பற்றி அவர்கிட்ட சொன்னேன். சரி நீங்கள் வாங்க திங்கக்கிழமைக்கு ஒரு 6 மணிக்கு வாங்க சொன்னார். நான் வந்திருக்கிறேங்க. நீங்கள் என்னுடைய சேவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அதிகமாக வந்துங்க இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க மத்தியில் நான் போயிட்டு இருக்கிறேங்க. அவங்க மத்தியில் வந்து போய் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அங்கேயே ஸ்பாட் சமையலுங்க. அவங்களவே சமையல் பண்ண வச்சு திங்ஸ் எல்லாம் கீழே இருந்து நான் 2 வீலரில் தான் போகிறேங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு மேலே பால் கடை பார்த்தூர், அப்புறம் இந்த கோத்தகிரி சைடுங்க, பால்கடை சைடு, இந்த ஹில்ஸ் ஏரியா வந்து இந்த என்னோட 2 வீலரில் தான் நான் போகிறேன். அது ஏன்னா பஸ்ஸில் போனால் என்னடா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளங்க. ரெண்டாவது வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ரொம்ப எனக்கு அதை கை காலெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் நிலந்துருச்சு. அப்புறம் ப்ரெஷர் இருக்குதுங்க, சுகர் இருக்குதுங்க. ஆனாலும் வந்து நான் இத்தனையும் தாங்கிட்டு தான் வந்து இந்த மூட்டை மூச்செல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி மாதிரி பார்த்தாக்க துணி வியாபாரங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மூட்டைகளை கட்டிட்டு நான் போயிட்டு இருக்கிறேங்க. போய் அந்த ஜனங்களை சந்திச்சு அங்கேயே அவங்களே சமையல் பண்ண வச்சு அவங்களோட சாப்பிட்டு அந்த அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதில்லை. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க. அவங்களை வெளியே கொண்டு வந்து படிக்க வைக்கலாம், அந்த நல்ல நாலேஜ் கொடுக்கலாம், அவங்களை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனாலும் முடியல. இருந்தாலும் என் மேலே முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சி மக்கள் அப்படி தானுங்க. இந்த ஜிப்சி மக்கள் மத்தியில் நான் போயிட்டு இருக்கிறேன். போய் அவங்களுக்கும் வந்து சாப்பாடு, துணிமணி, அரிசி இதெல்லாம் 5 கிலோ அரிசி, மளிகை ஜாமான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அரிசி வந்து ஒரு 10 கிலோ ஒரே ஒருத்தர் வந்து ஒரு சிப்பம் கொடுப்பாருங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. உங்களை வந்து நான் இந்த வருஷம் பார்த்தேன்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் வருவேன். ஏன்னா நீங்கள் நம்ம அடிக்கடி போய் தொல்லை கொடுத்தோம் இல்லை, அவங்க என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால தொல்லை கொடுத்தோன்னு சொன்னாக்கா அவங்க நம்ம கண்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதனால வந்து நான் அடிக்கடி யாருக்கிட்டையும் போய் வாங்குறதும் இல்லைங்க. அதுக்காக தான் நான் அந்த வேலைக்கு போய் அந்த பணத்தை வச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஜிப்சி மக்களுக்கு அப்படித்தாங்க எல்லாமே கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க நம்மளால கொடுக்கவும் முடியல, அந்த அளவுக்கு வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய மனநிலை மாறுறது இல்லைங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களை திருத்தவும் முடியல. அதனால அவங்கள நான் விட்டுட்டேன். இப்போ ஜிப்சி மக்களை விட்டுட்டேன். இப்போ இந்த பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ வால்பாறை சைடெல்லாம் ஃபாரஸ்ட் எல்லாம் போனாங்க. ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குதுங்க. அதாவது இந்த சாப்பாடு, அவங்க வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் அந்த வண்டி போகலாமாங்க. அந்த வண்டி போகும்போது இவங்க இருந்து வாங்கினா வாங்கினது தான், இல்லைன்னா அதுவும் போயிடும்.